நம்மளாலதான் முடியும். இறைவனுக்கும் படைப்புக்கும் இடையே நம்ம ஒரு ஏஜென்ட். கடவுள் அனைத்தும் மீட்பு பெற வேண்டும் என்று விரும்புகிறார். நம்ம தான் என்ன பண்றோம், எல்லா டெக்ஸ்டையும் நம்ம எடுத்துக்கிறோம். எல்லாமே எங்களுக்கு தான், எல்லாமே 100%. பைபிளே மனுஷனுக்கு தான், எதுவுமே கிடையாது மத்தவங்க. எவ்வளவோ நல்ல வார்த்தைகள் இறைவன். அது உண்மையான பைபிள் என்று சொல்லுகின்ற பொழுது ஒரே பைபிள் தான். சோ மக்களுக்கு மட்டும் நல்ல வார்த்தைகளை இறைவன் பேசியிருந்தால் அது ரொம்ப செக்டேரியனா இருக்கும். அவர் எல்லாவற்றையும் இன்க்ளூட் பண்ணியிருக்கார். எல்லாருக்கும் அறிவுரைகள் இருக்கின்றன, எல்லாருக்கும் ஆறுதல் மொழிகள் அந்த விவிலியத்தில் இருக்கின்றன. சோ படைப்புக்கு நற்செய்தியை நாம் அவசியம் தெரிவிக்க வேண்டும். இந்த 3 டெக்ஸ்ட் தெளிவாக நமக்கு படம் பிடித்து காட்டுகின்றது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ஆன்மீகம் படைப்பு ஆன்மீகம் தான். படைப்பை மீட்க வந்தார், படைப்போடு இருக்க வந்தார். தன் தந்தை படைத்த இந்த செல்வத்தை பார்க்க வந்தார். படைப்பு நோய்வாய்ப்பட்டிருக்கிறது என்று தெரியும். பாவம், தீமை, சாவு, இந்த 3ஐயும் அகற்ற வந்தார். இந்த 3ஐயும் ஒழிக்க வந்தார். படைப்பில் கடவுள் நல்லதென கண்டார். ஆனால் சிறுக சிறுக பாவமும் தீமையும், பிசாசுன்னு சொல்லுவாங்க, தீமை, டெத், சாவு, இந்த 3ஐயும் மனிதனால் வெல்ல முடியவில்லை. இந்த 3த்து மேலே நம்ம எந்த ஒரு அரசர் வந்தாலும் சரி, அசோகர் வந்தாலும் சரி, ராஜராஜ சோழன் வந்தாலும் சரி, புலிகேசி வந்தாலும் சரி, நரசிம்மவர்மன் வந்தாலும் சரி, இந்த 3ஐ வெல்ல முடியாது. இந்த 3ஐயும் வெல்லக்கூடியவர் இயேசுநாதர். இந்த 3ஐயும் வென்றிருக்கிறார். இவற்றை வென்ற பின் படைப்பு புது படைப்பாக மாறிவிட்டது. இந்த படைப்பு இறைவனை போல் இருக்கின்றது. இறைவன் அதிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இறைவன் தனது கூடாரத்தை நம்மகத்தே அமைத்துக் கொண்டார் என்று வேதம் சொல்லுகிறது. இயேசுநாதருடைய பெயரே இம்மானுவேல். இம்மானுவேல் என்றால் கடவுள் நம்மோடு.